வெல்கம் டு பிரபாமணி பிரபா சேனல். இன்றைக்கி விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக நம்ம கொலக்கட்டை செய்கிறது எப்படி பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் இது பூர்ணம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். தேங்காய் துருவல், கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் 2, பொரிகடலை இது சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி கையிலேயும் கட்டி எடுத்துட்டு அதில் இது பூர்ணம் ஸ்டப் பண்ணிடலாம். வச்சாச்சு. கொஞ்சமாக அதை அப்படியே பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு பாருங்கள். அச்சு வச்சுருந்தோம்னா அதுலேயும் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ கையிலே தான் ரெடி பண்ணிடுவேன். தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சேஃப் வச்சு இது பண்ண மாட்டேன். கையில் நம்மளுக்கு வர்ற அளவு அதே ரெடி பண்ணிடுவேன். செமையாக இருக்கும். மாவு பிசையும்போது உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சமும், வெல்லம், பொரிகடலை, 2 ஏலக்காய் வச்சு செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். சிம்மில் வச்சு விட்டலாம். சுண்டல் தான் தாளிப்பு போட்டுட்ருக்கோம். சுண்டலை சேர்க்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்தாச்சு. தேங்காய் துருவல் சேர்க்கலாம். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்மளுடைய கொலக்கட்டை ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.